உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ் மலர். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, நேற்று ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தோம். அதாவது திருநெல்வேலியில் இன்று பார்த்தீங்கன்னா அன்பு சகோதரர் தீபக் பாண்டியனுக்கும் முத்துமனோவுக்கும் படத்திறப்பு விழா மற்றும் இரங்கல் கூட்டம் அப்படின்றது விடுதலை கட்சி எடுக்குது அப்படின்னு போட்டிருந்தோம். ஆனால் இந்த விழாவை நடத்தாதே வேறொரு இயக்கம். இன்றைக்கி நிறைய பேர் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி நாங்கள் அந்த விழா நடத்திட்டு இருக்கோம், நீங்கள் அவங்க நடத்துகிறோன்ற மாதிரி தகவல் போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நம்ம அவங்கள்ட்ட விளக்கங்கள் கொடுத்துருக்கோம். ஏன்னா நீங்கள் அந்த விழா நடத்துகிறீங்க, நீங்கள் ஏதாவது முன்னிலைப்படுத்தி பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கு தகவல் வரலை. தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வாட்ஸ்அப் தளங்கள்லேயும் இந்த போஸ்ட்டை போட்டுட்டு மீண்டும் விடுதலை சிறுத்தை கட்சி தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை தலித் வட்டத்தில் அடைக்க பார்க்குது அப்படின்ற மாதிரி பரவலாக அந்த தளங்களில் மக்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அதை பற்றி விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் நம்ம அதை மேற்கோள் காட்டி காணொலி பேசுகிற சகோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு புரிய வச்சுருந்தோம். இப்போ இந்த விழாவை எடுத்து நடத்துறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் தேசிய மாணவர் விடுதலை இயக்கமும் தமிழ் தேசிய மக்கள் விடுதலை கழகமும் இணைந்து தான் இந்த விஷயத்தை முன்னெடுத்து பண்ணுறாங்க. அப்போது இதுக்கு சிறப்பு அழைப்பாளராக நிறைய பேர்த்த இன்வைட் பண்ணியிருக்காங்க. அதாவது அரசியல் கட்சியாக பயணிக்கிறவங்க, இயக்கமாக பயணிக்கிறவங்க, சமூக ஆர்வலர்கள், இது மாதிரி நிறைய பேர் அழைப்பு கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு நபராக தான் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சியோட துணை பொதுச் செயலாளர் நினைக்கிறேன் அண்ணன் வன்னியரசு அவர்கள் அழைச்சிருந்தாங்க. இப்போ இதுதான் அந்த விஷயம் நடந்திருக்கு. அதனால தான் இன்னைக்கு அந்த நிகழ்வு நாங்கள் நடந்து முடிந்தாலும் அந்த நிகழ்வு நம்ம சேனலுக்கு அனுப்புகிறோம்னே, நீங்கள் அதை மக்கள் பார்வை கொண்டு போங்கன்னு கண்டிப்பாக அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதை மறுத்து தயவு செஞ்சு ஒரு காணொலி போட்டிருக்கேன், கோச்சிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த மறுத்து பேசுகிறதுல என்ன இருக்குது, நமக்கு தகவல் அடிப்படையில் அந்த காணொலி பதிவிட்டிருந்தோம். இப்போ அந்த தமிழ் தேசிய மக்கள் விடுதலை இயக்கம் சார்பாக நடத்துறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அதை எடுத்து பண்ணுறீங்கன்னு சொல்கிறது இதுலன்னா நமக்கு பெரிய கஷ்டம் வந்துட போகுது, ஒன்றுமே கிடையாது. அதனால் நம் சமூகத்துக்காக ஒரு ஊடகம் வச்சு நாங்கள் நடத்துகிறோம். அட்லீஸ்ட் இந்த தகவலையாவது எங்கள்கிட்ட முன்னாடியே கொடுத்துருக்கலாம். இதை நான் நாங்கள் பண்ண போகிறோம்னே, இந்த மாதிரி இன்வைட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தா நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்க இதை தாங்க நடத்துகிறாங்க. அதாவது நாங்கள் மேற்கோள் காட்டி சொல்லியிருப்போம். அதாவது இந்த இயக்கம் தான் பார்த்தீங்கன்னா இதை முன்னெடுத்து பண்ணுறாங்க. அதில் சீஃப் கெஸ்ட்டாக தான் விடுதலை சிறுத்தை கட்சியில் கூப்பிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதனால் அந்த தரப்புலேருந்து யாருமே அப்படி நம்ம தகவல் கொடுக்கல. நம்ம வாட்ஸ்அப்பில் இது ஒரு போஸ்டர் பரவலாக போயிட்டு இருக்குது. நம்ம மக்களிடையே பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நம்ம மக்கள் பரிமாறிட்டு இருக்காங்க. அப்படின்னால சில அவங்களோட பேசுகிறாங்க, இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பதிவுன்றாங்களேங்கிறக்காண்டி நம்ம அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து நம்ம மக்களுக்கும் சரி, அது ஒரு அரசியல் கட்சியாக ஒரு அரசியலாக அவங்க விழா எடுத்து நடத்துகிறாங்க, நீங்கள் ஏன் அதை கண்டனம் போஸ்ட் ஓட்டணும், கண்டிங்க வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நம்ம மக்கள்கிட்ட கேட்டிருந்தோம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய கள போராளிகள் இன்னும் எண்ணற்ற பேர் இருக்காங்க. அவர்களை இந்த சமூகம் பாதுகாக்க போகுதா இல்லை பறிகொடுக்க போகுதா அப்படின்றதே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா நடந்து முடிந்த தொடர் படுகொலையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்பாவி இளைஞர்களோட படுகொலை, அப்பாவி மக்கள் துன்புறுத்துதல், அதுவும் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சார்ந்த குறிப்பிட்ட ஒரு சில நபர்கள் இந்த விஷயத்தை முன்னெடுத்துட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் இயக்கங்களோட தலைவர்கள் அண்ணன் ராமர் பாண்டியன், அன்பு தம்பி தீபக் பாண்டியன், அந்த மாதிரி வருது. அடுத்து யார் அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் எழும்பிட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் என்ன கேட்குறாங்க, நாங்கள் பழிக்கு பழி பண்ணுறோம் நாங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு சில தரப்புகள் அவங்க அந்த குற்றச்செயலில் ஈடுபடக்கூடியவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குமூலம். அதான் இதெல்லாம் பழிக்கு பழியாக தான் அதை பண்ணுறாங்கன்னு பார்த்தா அது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா இதில் மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்குது. மிகப்பெரிய இது என்னை பொறுத்தளவு இது மிகப்பெரிய ஒரு அரசியல் படுகொலையாக பார்க்கக்கூடிய சூழல் ஏற்படுது. ஏன்னா இந்த சமூகம் எதை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருந்தோம், இன்னைக்கு எதை நோக்கி நம்மளோட அந்த பயணத்தை மாற்றி திசை திருப்பியிருக்காங்க அப்படின்றது மக்கள் எல்லாத்துக்குமே புரியும்னு நான் நினைக்கிறேன். அதே போல் ஒரு சில பேர் பழிக்கு பழி அப்படின்னா இவ்வளோ ஆண்டுகள் நடந்தது, இதற்கு முன்னாடி ஏன் போன ஃபீல்டில் இந்த மாதிரி பழிக்கு பழியை பண்ணுற மாதிரி யாரையும் பண்ணலை,
இது எடப்பாடி அவர்களோட ஆட்சி, இந்த அதிமுக ஆட்சி கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளாக இருந்தது. அப்போதைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கலையே. அது எப்படி இந்த ஆட்சியில் மட்டும் இது மட்டும் நிறைவேறதில்லை. இது வந்து இந்த சமூக ரீதியான போகிறதுக்கு இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பாருங்க, சென்னை இந்த வட மாவட்டங்களில் முதற்கொண்டு நிறையா, அதாவது நியூஸ் சேனல்களில் போய் பார்த்தோம்னாலே வந்து கிரைம், ஒவ்வொன்றா கிரைம். இப்போ ரீசெண்டாக ஒரு 3 நாளைக்கு முன்னாடியோட ஒரு கிரைம் நடந்தது. நேற்று முன்தினமாக நம்ம ஒரு கிரைம் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு தொடர்ந்து அரங்கேறிட்டே இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி எப்பெல்லாம் அமையும் போது இது போன்ற குற்றச்செயல் வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. இது எப்படி இந்த ஆட்சிக்கு வந்து அதுவும் இன்னும் மக்கள் வந்து ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்றதே எங்களுக்கு தெரில. சரிங்களா? எங்கேயோ நடக்கிற பிரச்சனைக்கு, எவனோ பண்ணுற பிரச்சனைக்கு என்னப்பா முதல்வரை குறை சொல்கிற அப்படின்னோட ஒரு சில அறிவுஜீவிகள் கேட்கலாம். தொடர்ந்து இது போன்ற விஷயங்கள் நடக்குது. இது யாரோட ஆட்சிக்கு களங்கம்? அப்போ அந்த ஆட்சியை நடத்துறது யாரு? அவர் இது வந்து அந்த அவரோட பார்வையை கொண்டு வரணும். காவல்துறை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய முதல்வர் அவர் தானே வந்து இதை இரும்புக்கரம் கொண்டு அடக்கணும். தொடர்ந்து எத்தனை படுகொலை நடக்குது இல்லை அப்படின்னா அதை நீங்கள் வந்து வேற யார்ட்டையா அந்த துறையை ஒப்படைச்சிட்டு போயிடலாமே. வேற யாராவது அந்த துறையை ஒப்படைச்சிட்டு அவங்கள பார்க்க விட்டுட்டு போயிடலாம்ல. அப்போ இது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரில. நான் நீ அடுத்து என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கேள்விக்குறியாக இருக்குது. அது பார்த்துக்கு தொடர்ந்து ஒரு சில தம்பிமாரெல்லாம் கிட்டத்தட்ட நேற்றுலேருந்து தொடர்பு கொண்டு, அண்ணே நீங்கள் என்னதான் வீடியோ போட்டாலும் இன்னும் இந்த இன்ஸ்டாகிராமில் ஒரு சில பேர் இதே தவறு தானே செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம எவ்வளோ தான் நம்ம சொல்ல முடியும்? ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நம்மளும் சொல்ல முடியும். என்னைக்காவது அந்த தம்பிகளை சைபர் கிரைம் அவங்க நோட் பண்ணி என்னைக்காவது அவங்க மேலே பல வழக்களை இழுத்து விட்டு தம்பியை வந்து கோர்ட்டுக்கும் இதுக்கும் போயிட்டு வந்தாதான் தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து அவங்களே பட்டு திருந்தட்டும். அப்புறம் நம்ம வந்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. பாதிக்கப்படும் போது அண்ணே இந்த மாதிரி நான் வந்து பொதுத்தளத்தில் போட்டோம், அந்த மாதிரி எங்களுக்கு கைது அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க புத்தி கொண்டு இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு தொழில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்னேறணும். இன்றைக்கெல்லாம் வந்து ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா, இந்த இஸ்லாமியர்கள் எடுத்துக்கங்க, ஏதாவது ஒரு தொழில் செய்யணும்னு நினைப்பாங்க. இன்றைக்கி நம்மளாலே தான் ரொம்ப வந்து கௌரவமாக நாங்கள் படிச்சுட்டு நாங்கள் அந்த இது பார்க்க மாட்டோம், இந்த இது பார்க்க மாட்டோன்ற மாதிரிலாம் யோசிப்போம். ஆனால் இஸ்லாமிய சமூகத்தில் நீங்கள் பாருங்கள், அட்லீஸ்ட் ரோட்டில் ஒரு காய்கறி கடை போடுவாங்க, இரும்பு கடை பண்ணுவாங்க, இரும்பு பிறக்குவாங்க. அப்படி இல்லை ஏதாவது ஒரு தொழில், அவங்களுக்கு தேவை தொழில் தான். ஒரு துணி விற்கிறதா இருக்கணும். 2 வீலரில் பார்த்தோம் எங்கள் ஊருக்குள்ளே அடிக்கடி வருவாங்க. இந்த நைட்டி, வேட்டி, இது கைலி இந்த மாதிரி விற்கிறதுக்கெல்லாம் வருவாங்க. ஏதாவது அவங்களும் அதுவும் ஒரு பிஸ்னஸ் தான். அதான் நான் ஒருத்தனை போய் அடிமையாக வேலை ஆகணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. காலிலேருந்து சாயந்தரம் மணிக்கணக்கில் போய் நான் 12 மணி நேரம் ஒரு துணிக்கடையில் வேலை ஆகணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. நான் ஒரு துணியை ஒரு ரேட்டுக்கு எடுக்கிறேன், இங்கே வந்து ஒரு 10 ரூபா கூட வச்சு நான் விற்கிறேன், எனக்கு போக வரதுக்கு எனக்கு லாபம் நிற்குது அப்படின்றது அந்த பிஸ்னஸ் மைண்டு அவங்களுக்கு தோணுது. இந்த பிஸ்னஸ் மைண்டு நமக்கு தோணணும், நம்ம இளைஞர்களுக்கு தோணணும், நம்ம சமூக மக்களுக்கு தோணணும். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஓலக்குடிசையில் இருக்கோமா, நம்ம ஒரு ஓட்டு வீட்டுக்கு வரணும்னு யோசிக்கணும். ஓட்டு வீட்டில் இருக்கிறோமா, ஒரு மாடி வீட்டுக்கு வரணும்னு யோசிக்கணும். என்ன மாடி வீட்டுக்கு வரோமா, அதை விட இன்னும் கொஞ்சம் நிலவளங்களை வாங்கி போடணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்கணும். இங்கே அதெல்லாம் வந்து பெரும்பான்மையாக யாரும் பெருசாக முன்னெடுக்கிறதா தெரில. அதனால் வந்து நம்ம மறுபடியும் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதுதான். கல்வியில் படிக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து கல்வியில் கவனத்தை செலுத்துங்க. சரிங்களா? கத்தி முனையை விட பேனாமுனையே கூர்மையானது. அதனால் தொழில் செய்யக்கூடிய இளைஞர்களும் இல்லை மற்றவர்களும் வந்து தொழிலில் முன்னேறது, தொழிலில் நம்ம அடுத்த கட்ட லெவலுக்கு எப்படி கொண்டு போகிறது அப்படின்ற மாதிரி விஷயத்த முன்னெடுங்க. இனி வரும் காலகட்டத்தில் அரசியல் ரீதியாக நம்ம மக்களை எப்படி அணி திரட்டுறது, ஒன்று திரட்டுறது, நம்மளுக்குள்ள கட்சி இயக்கங்கள் வேறுபாடின்றி எப்படி நம்ம வந்து ஒரு அணிக்குள்ளே வாரது, அந்த மாதிரி விஷயங்களை வந்து கருத்துக்களை வந்து பதிவு பண்ணலாம். இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதை விட்டுட்டு தேவையற்ற கருத்துக்கள் பதிவு பண்ணுறதும், தேவையற்ற வசனங்கள் பேசுவதும் இதில் ஒரு பயனும் அடைய போகிறது கிடையாது. அதனால் வந்து இனி வரும் காலங்களில் நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து தேவேந்திர வேளா சமூகம் சிந்தித்து செயல்படணும். வருங்காலங்களில் அரசியலில் நம் கால் பதிக்கக்கூடாது, அரசியல் அங்கீகாரம் பெற்றக்கூடாதுன்றதில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு சில சாதி வெறியர்களாக இருக்கட்டும், அவர்கள் வந்து நினைக்கிறாங்க. அதை மீண்டும் இந்த பாண்டியர் இனம் அரசியலில் அதிகாரத்தில் வர வேண்டும், ஒற்றுமையாக
செயல்பட வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு மீண்டும் ஒரு அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன்.